எடுத்துக்கோங்க, எவ்வளவு டைம் வேணும் உங்களுக்கு, அது வரைக்கும் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். போட்டு போட்டு போன் அடிக்காதீங்க உங்களுக்கு. அவன் சார் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு போன் ஒரு தடவைக்கு மேல நீங்க பண்ணி அவங்க போன் எடுக்கிறத அவங்களுக்கு போன் பண்ணாதீங்க சார். இது தப்பு. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒருத்தருக்கு போன் பண்றேன், அந்த போன் நான் பண்ணி அவங்க எடுக்கலன்னா நான் சும்மா ஆயிடணும். ஏன் தெரியுங்களா? மிஸ்டு கால் நான் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கும். உண்மையாகவே என்கிட்ட பேசணும்னு விரும்பினாங்கன்னா அவங்க கால் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க கால் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நம்ம திணிக்க கூடாது. கிளியரா பாத்துக்கோங்க சார் ப்ளீஸ். இங்கதான் மார்க்கெட்டிங்கே இருக்கு. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை, நீங்க ஏன் திணிக்கிறீங்க? நீங்க ஒரு தடவை போன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போன் பண்ணாம விடுங்க. அவங்க உங்களுக்கு போன் கால் பண்ணலன்னா சும்மா இருந்தது, தப்பே கிடையாது. ஓகே, ஒரு நாள் அவங்க பண்ணாம இருப்பாங்க போனு, நல்லா நோட் பண்ணிக்கணும் இதை. ஒரு நாள் அவங்க போன் பண்ணாம இருப்பாங்க, 2வது நாள் போன் பண்ணாம இருப்பாங்க. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுங்களா? மேல மேல திணிக்க போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க உங்களை பத்தி. 3 நாள் நீங்க போன் பண்ணாதீங்க, சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. நான் எழுதி கொடு, ஒரு வாரம் நீங்க போன் பண்ணலன்னா அவங்க கால் பண்ணிடுவாங்க. என்ன இன்னைக்கு வந்தீங்க, எல்லாம் பேசுனீங்க, ஒண்ணுமே போனே பண்ணலையே? நீங்க சொல்லலாம், ஒரு தடவை போன் பண்ணாங்க, நீங்க எடுக்கல. ஒண்ணு நீங்க ஏதோ பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம், உங்க வீட்டுல கல்யாணம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விரும்பாம நீங்க போன் பண்ணாம இருக்கலாம். நான் எப்படி நீங்க விரும்பாத ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் திணிக்க ஆசைப்படுறேன். நீங்க விரும்பலன்னா நான் என்னங்க பண்றதுன்னு சொல்லுங்க.